Hey guys, ஓவன் இல்லாமல் 250 கிராமுக்கு சூப்பர் ஃபஜ்ஜியான ப்ரௌனி பண்ணலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேன் எடுத்து அதில் பட்டர் ஷீட் போட்டு அதை நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். என்கிட்ட இன்றைக்கி கம்மியாக பண்ணுறதுக்கு ஹார்ட் ஷேப்பில் தான் பேன் இருந்துச்சு. உங்ககிட்ட ரவுண்ட் இல்லை ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது பீஸ் கட் பண்ணுறப்ப அது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் அப்புறம் பட்டரே எடுத்து மெல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அளவு எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எக்கை ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதுமே ஒரே சைடு தான் பீட் பண்ணணும். கிளாக் வைஸ் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி பீட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொக்கோ பவுடர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நான் நல்லா ஃபஜ்ஜியாக வரணுன்றதுக்காண்டி அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா பேனில் ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறதுக்கே நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருந்துச்சு. அது மேலே நான் கொஞ்சமாக டார்க் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் சாப்பிடும்போது நம்ம வாயில் மாட்டுறப்ப நல்லாயிருக்கும். ஸோ வித்தவுட் ஓவன்னால் நான் பேனில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். அடிக்கடி செக் பண்ணியும் பார்த்துக்கிட்டேன். ஸோ ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை கட் பண்ணி இனிமேல் பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.